கடந்த 39 நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா 2,70,00,000 ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறதா கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு பணம்னு எக்கச்சக்கமான உண்டியல் காணிக்கைய பக்தர்கள் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்ல இருந்து வரது வழக்கம். அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள் இருந்து கூட இங்க பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. முருகனை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு போறதும் வழக்கமா இருக்கு. பக்தர்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் காணிக்கைய அப்பப்போ கோயில் நிர்வாகம் சார்பில் எண்ணப்பட்டு வருது. அந்த வகையில தான் இப்போ உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. சித்தர் மடம் பீடம், குருகுலம், வேத பாடசாலை உழவார பணி குழுவினர் மற்றும் கோயில் பணியாளர்கள் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல பக்தர்கள் மொத்தமா 2,70,70,541 ரூபாய் ரொக்கப்பணம் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கா. இது தவிர தங்கம் 1,100 கிராமும், வெள்ளி 29,300 கிராமும் பக்தர்கள் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கா. இது தவிர வெளிநாட்டு பணமா 412 நோட்டுகளை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்கிறது உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கிறதா கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவர் இறந்து போயிட்டாருங்க, என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி வளர்த்து அவன் 1 வருஷம் வச்சிருந்தேன் சார். சாவண்டி கேட்கலாம், ஏடி திண்டு திண்டு இருக்கிறியடி சாவுற நான் ஆளுக்கு அடிக்கிறோமா கேளுங்க. தன்னுடைய மகனே தன்னை தகாத வார்த்தைகள்னால திட்டி வீட்டோட பூட்டை உடைக்க முயற்சிப்பதா சொல்லி சிசிடிவி ஆதாரத்தோட மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்திருக்காங்க மூதாட்டி. திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் நடுத்தெரு பகுதியை சேர்ந்தவர் இதயத்துல்லா. இவங்களோட ஒய்ஃப் தாஜின் நிஷா. இவங்களோட வயசு 70. இவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு வந்த நிலையில 97ஆம் ஆண்டு உடல்நிலை குறைவுனால இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா தாஜின் நிஷா பாத்தீங்கன்னா தன்னுடைய மூத்த மகள் கமர் நிஷாவோட வசிச்சுட்டு வராங்க. தாஜன் நிஷாவுடைய மகன் முகமது அன்சாரி சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு வராரு. சிங்கப்பூர் குடிமகனாவும் இருக்காரு. இந்நிலையில தாஜன் நிஷா தனக்கு சொந்தமான சொத்து வீதத்தை தன்னை பராமரிச்சுட்டு வர தன்னுடைய மூத்த மகள் கமர் நிஷாவுடைய பெயர்ல தான் செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுடைய